இடத்துலயும் அது ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா அப்பவே சால்வ் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர்த்துக்கிட்ட கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தர்கிட்ட வார்த்தையா கேட்கறத சேர்த்து என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். பட் பணத்தால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைய பாத்தீங்க அப்படின்னா சால்வ் பண்றதுக்கு எத்தனை நபர்கள் வந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ணி வைக்கவே முடியாது. ஏன்னா உன்னை சரி பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தது வந்து காத்துக்கிட்டு நிக்குது. சோ அது எல்லாத்துக்குமே நடந்துகிட்டு இருக்கிற ஒண்ணுதான். அதை சரி பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலையை தாண்டி கூடுதலா வேலை செஞ்சாதான் நம்மளோட வருமானம் நம்ம கைக்கு வரும், நம்ம குடும்ப சூழலை பொருளாதார பிரச்சனையை நம்மளால சால்வ் பண்ண முடியும்னு இங்க இருக்கிற நபர்கள் மட்டும் இல்லாம வெளியில இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் உழைப்ப போட்டுட்டு இருக்கிற அனைவருக்கும் நம்ம அனைவரின் சார்பாக மே தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்மளோட பிளான் பிரசன்டேஷனுக்குள்ள போலாம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா மேம் சொன்ன மாதிரி எம்பவர் சொல்யூஷன், நம்மளுக்கே பவர் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் சொல்யூஷன் தான் இப்ப நம்மளுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்ல, நம்ம பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் இதுல அங்க இருக்கு இங்க இருக்குன்னு. பட் எங்க இருந்தாலும் சரி நம்ம கைக்கு வந்தாதான் அது நம்மளுக்கு ஒரு திருப்திப்படும். அது நிதர்சனமான உண்மை. அது எல்லாருமே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ ஒரு இடத்துல நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல கை வச்சா தீ எரியுது சுற்றும் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் வச்சு பார்த்தா தான் அதுக்கு அதனோட அடிபட்ட பூனை பக்கத்திலேயே போகாதுன்னு சொல்லுவாங்க. சோ சூடு கண்ட பூனை பார்த்தீங்கன்னா அடுப்படை போகாதும்பாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில ஒவ்வொரு செயலையும் நகர்த்திட்டு இருக்கு. அப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எம்பவர் சொல்யூஷனோட அனுபவம் கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில பொருளாதார சுதந்திர மாற்றத்தை கொண்டு வந்தே தீரும் அப்படின்னு நம்மளோட பிளான் பிரசன்டேஷன் இறுதியில உங்களுக்கு தெளிவா தெரிய வரும். பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிராவல் பண்றது பாத்தீங்க அப்படின்னா எதுல இருந்துன்னு பாத்தீங்கன்னா நல்லதே நடக்கும் எம்பவர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் மூலமா தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். ஸோ இப்போ கம்பெனி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோர்வையோட நம்ம டிராவல் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம டிராவல் பண்ணக்கூடிய டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா www.nnwoman.com. ஸோ நல்லதே நடக்கும் அப்படிங்கிறோட ஷார்ட் ஃபார்ம் தான் NN. அப்ப பாருங்க, மேக்சிமம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோமோ அதிகமா அதுதான் நம்மளுக்கு நடக்கும். அது எல்லாத்துக்குமே தெரியும். எக்ஸாம்பிள், நம்ம எங்கேயாவது போயிட்டு இருப்போம், யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் அவங்க கண்ணுக்குள்ளேயே நிற்பாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு அவங்க சொன்ன நல்ல வார்த்தை. அப்ப அதையே தான் நம்மளும் அதிகமா உச்சரிச்சுட்டு இருக்கிறோம். நல்லதே நடக்கும். ஸோ உள்ள வந்த அனைத்து நபர்களுக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம உள்ள என்ட்ராவோம். ஸோ உள்ள நம்ம என்ட்ராகக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கங்கா ஆக்டிவ் டேபிள்குள்ளதான் என்ட்ராகிறோம். ஸோ ஒரு டேபிள்குள்ள என்ட்ரானாலும் வருமானம் அப்படிங்கிறது அந்த டேபிள மட்டும் இல்லாம கூடுதலா இன்னொரு 3 டேபிள்ல இருக்கு. அந்த டேபிளோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பவானி டேபிள், ராயல் டேபிள், காவேரி லெவல் டேபிள். ஸோ அப்ப எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பேரை கேட்டவே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ எல்லாமே மிகப்பெரிய பிரபலமான பேர்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். ஸோ பேர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரபலமோ நம்ம அதனோட பலன் என்னன்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது அத்தனை நபர்களுக்கும் ஷோ பண்ணக்கூடிய ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கு. ஸோ நம்ம கங்கா ஆக்டிவ் பிளான்னு சொல்லிட்டோம். ஆக்டிவ்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. ஸ்பாட் இன்கம் நம்மளா டிசைட் பண்ணி அடிச்சு நகர்த்துறதா நம்மளோட ஆக்டிவ் பிளான். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள வரும்போது எத்தனை நபர்களுமே டொனேஷனை கொடுத்து தான் உள்ள வரோம். அப்ப டொனேஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். உதவி அப்படிங்கிறது எங்க கொடுத்தாலும் கண்டிப்பா நம்மள மறக்கக்கூடிய நபர்களா இருக்க மாட்டாங்க. நம்மள வாழ்நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கிற நபர்களா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரே ஒரு முறை உதவியா கொடுக்குறோம் 3200 ரூபாய். ஸோ நம்ம மட்டும் கிடையாது, வரக்கூடிய அத்தனை நபர்களுமே அதை தான் கொடுக்க போறாங்க. 5 பேர் 10 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமான்னு இல்லை, எத்தனை நபர்களுக்கு வேணா கொடுக்கலாம். நம்மளது சன்ஃப்ளவர் கான்செப்ட். ஸோ ஒரே இடத்துல உள்ள வந்த நம்ம மீதி இருக்கக்கூடிய 3 டேபிளையும் நம்ம எப்படி டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவா பார்க்க போறோம். உங்களோட மொபைலை லேண்ட்ஸ்கேப்ல வைக்காம இருக்கிறவங்க லேண்ட்ஸ்கேப்ல வச்சுட்டு ஒரு 25 to 30 நிமிடம் உங்களோட முழு கவனத்தை இங்க வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில பொருளாதார சுதந்திரம் இந்த இடத்துலதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஒரே ஒரு முறை நன்கொடையா கொடுக்கறோம்னு சொன்னோம், உதவி அப்படிங்கறது சொன்னோம். ஒரு சிலர் சொன்னதையுமே கேட்போம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நன்கொடை பிக்ஸ்டாவே கேட்கற மாதிரி வந்துருச்சு. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 100, 50 அப்படின்னு இருக்கும். இப்பெல்லாம் பிக்ஸ்டாவே 500ல தான் என்ன ஆகுது, நன்கொடை ரசீதே வருது.
அப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு பிக்ஸ்டா தான் எல்லாரும் கொடுக்க போறோம். 3200 ரூபாய் ஒரே ஒரு முறை கொடுக்க போறோம். கொடுக்கக்கூடிய தொகை என்ன நடக்குதுன்னு பாருங்க. 200 ரூபாய் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காகவும் சர்வர் மெயின்டெனன்ஸுக்காகவும். சர்வர் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்கிட்டையும் உச்சரிப்புல நுனியிலேயே இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னா வந்து நிக்கலன்னா சர்வர் பிஸின்னு ஒரு மெசேஜ் டக்குன்னு வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம சர்வர் மெயின்டெனன்ஸுக்காகவும் டேட்டாபேஸ் மெயின்டெனன்ஸுக்காகவும் அது மட்டும் இல்லை ஃபங்க்ஷனல் எக்ஸ்பென்சஸாகவும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸுக்காகவும் இந்த 200 ரூபாய் பிரிக்கப்படுது. ஸோ பேலன்ஸாக இருக்கக்கூடிய 3000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அழகா என்ட்ரு ஆகிறோம். எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கங்கா ஆக்டிவ் டேபிளில். ஸோ யோசிச்சு பாருங்க, எல்லாருமே 3200 கொடுக்க முடியுமா மேடம், நீங்களே கொஞ்சம் யோசிங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்ற மாதிரி இருக்கு. அது மனித இயல்பு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு தொகையை சொல்லாம என்ன முடியுமோ அதை கொடுக்கலாம்னு சொன்னா கொஞ்சம் திருப்தியாங்கிற மாதிரி தோணுது. பட் ஆனா ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஒரு தொகையை வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியாது. எல்லாரும் காமனா ஃபிக்ஸ்டா ஒரு தொகையை கொடுக்கும்போது என்ன எந்தெந்த மாதிரி இடத்துல டிராவல் பண்ணி நம்ம வருமானம் வாங்க முடியும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ்டா தான் போட முடியும். அப்ப பாருங்க, ஒரே ஒரு முறை இந்த உதவியா கொடுக்கக்கூடிய தொகை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு சிரமமாக இருந்தாலும் அதை எவ்வளவு சீக்கிரமா உதவியா கொடுத்தாலும் நம்ம திரும்ப கைக்கு வரும்போது அதனோட மதிப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது எப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ உள்ள வந்துட்டோம். கங்கா ஆக்டிவ் டேபிள்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்க. ஸோ எப்படி உள்ள வந்தோமோ நம்மளுக்கு தெரிஞ்ச நபர்களையும் அதே மாதிரி தான் உள்ள வர வைப்போம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அப்ப நம்ம உள்ள வந்த நம்ம இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் நபரை உங்க நேரடி இணைப்புல 3200 ரூபாய் நன்கொடையை கொடுக்க வச்சு உங்க நேரடி இணைப்புல கொண்டுட்டு வர முதல் நபர் பாத்தீங்க அப்படின்னா அந்த 200 ரூபாய் எல்லாத்துக்குமே காமனா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் போக கங்கா ஆக்டிவ் டேபிளுக்குள்ள 3000 மட்டும்தான் எடுத்துக்கிட்டு வரும். ஸோ அதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா இப்பவே முதல் நபர் வந்ததுமே நீங்க அடுத்த டேபிளுக்குள்ள டிராவல் ஆகுறீங்க. அந்த டேபிள் பாத்தீங்க அப்படின்னா பவானி 3000 டேபிள். அப்ப இங்கிருந்து கேரி ஓவர் ஆகுது. எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவானி டேபிளுக்கு. பவானி டேபிளுக்குள்ள உள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா முதல் டேபிள் 3000 ரூபாய். ஸோ அதுக்குன்னு தனியா 3000 ரூபாய் கொடுக்கணுமானா கிடையாது. நம்ம கங்கா ஆக்டிவ் டேபிள்ல மட்டும்தான் எத்தனை நபர்கள் வேணாலும் கொடுக்கலாம். இங்க இருந்துதான் மீதி இருக்கக்கூடிய 3 டேபிளுக்கும் டிராவல் பண்ண முடியும். ஸோ அப்ப இந்த இடத்துல இருந்து அழகா போயிட்டீங்க. நீங்க முதல் நபர் மூலமா கொண்டுட்டு வந்த 3000 எடுத்துக்கிட்டு பவானி டேபிளுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ரெண்டாவது டைரக்ட் ரெஃபரல். ஸோ உங்களோட நேரடி இணைப்புல ரெண்டாவது நபருக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுக்குறீங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த 3000 ரூபாயும் உங்களுக்கே நீங்க கொடுத்த டொனேஷன் அமௌண்ட்டை திருப்பி உங்ககிட்டயே கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க. ஸோ ரெண்டாவது நபரை கொடுத்ததுமே நம்ம போட்ட டொனேஷன் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குதுன்னு யோசிச்சு பார்க்கணும் நம்ம. அதுவும் எந்தவித டிடக்ஷனும் இல்லாம 3000 ரூபாய் அப்படியே நம்மளுக்கு பே அவுட்டா வரப்போகுது. யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன அப்படின்னா இது வரைக்கும் பல இடத்துல இதே மாதிரி மீட்டிங் ஜூம்ல நிறைய அட்டன் பண்ணியிருப்போம். அந்த போட்ட தொகையை எப்போ வரும்னு யாருனாலையுமே கணிக்க முடியாது. வரும்போது எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம காதுல கேட்டிருப்போம். முதல் முறையா நம்ம போட்ட தொகையை அத்தனை பேருமே ஒரு 5 நிமிஷத்துல திருப்பி நம்மளுக்கு பே அவுட்டா வர்ற அளவுக்கு வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்ப நான் முதல் நபரை கொடுக்குறேன். ஒரு 2 நிமிஷம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் எடுத்துக்கும். ரெண்டாவது நபருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் ஒரு 2 நிமிஷம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் டொனேஷனா 3000 ரூபாய் போட்ட தொகை திருப்பி எனக்கே பே அவுட்டா வந்து நிற்கும். யோசிச்சு பாருங்க. எல்லாரும் கேட்ட அடுத்த கொஸ்டின், நீங்க என்ன சொன்னாலும் போட்ட தொகையை நான் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், எவ்வளவு நாள் ஆகும், இந்த 2 கொஸ்டினை முதல்ல கேட்காம வேற யாரும் அடுத்த கொஸ்டின் கேட்டதுக்கா வாய்ப்பே இருக்காது. இப்ப அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு எப்படி ஈஸின்னு பட்டுதோ நம்ம யாருக்கெல்லாம் சொல்ல போறோமோ அவங்களுக்கும் அது ஈஸின்னு தான் படும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்ல, 3வது நபருக்கு நீங்க வாய்ப்பை கொடுக்கும்போது அவர் கொண்டுட்டு வர 3000ல 1000 அவரோட ராயல் ஐடியை ஆக்டிவேஷன் பண்றாரு. அப்போ 1000 ராயல் ஐடிக்குன்னு சொல்லும் போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ராயல் ஐடிக்கு தேவையான அமௌண்ட் 1000 ரூபாய். அப்ப ராயல் ஐடி எங்க டிராவல் பண்ணும் அப்படின்னா ராயல் டேபிள்குள்ள இப்போ டிராவல் பண்ண போறீங்க. அப்ப ஏற்கனவே உள்ள வந்த அத்தனை நபர்களுமே
ராயல்ல டேபிள்ல இருப்போம். அதுக்குண்டான தொகை 1000 ரூபாய். இங்க பாத்தீங்க அப்படின்னா 3வது நபர் கொண்டுட்டு வரதுல உங்க டைரக்ட் கீழே வந்த 3 நபர்களுமே உங்களோட ராயல் டேபிள்ல நேரடி இணைப்புல 3 நபர்களா வருவாங்க. ஸோ ஒவ்வொரு டேபிளுக்கும் நம்ம டிராவல் பண்ணதன் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கேயும் கூடுதல் வருமானம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்தணும். அப்ப அங்க போய் என்ன வருமானம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடி இணைப்புல டைரக்ட்ல முதல் 4 நபர்கள் ராயல்ல வந்துட்டாங்க அப்படின்னா 200 ரூபாய் இன்கமும், அதை தாண்டி 5வது நபர்ல இருந்து எத்தனை நபர்கள் வந்தாலும் 500 இன்கம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்த நபர்கள் இப்ப முதல் 3 டைரக்ட்ல இருக்காங்க. அப்ப டைரக்ட் 1 கொண்டுட்டு வந்த 1000 ரூபாய் ராயல் ஐடிக்கு அதுல இருந்து 200 ரூபாய் உங்களுக்கு இன்கம் ஆகும். 2வதுல டைரக்ட் 2ல இருக்கக்கூடிய ராயல் ஐடி ஆக்டிவேஷன் மூலமா 200 ரூபாய் கூடுதல் உங்களுக்கு இந்த இடத்துல இன்கம் ஆகும். 3வது நபர் அவர் கொண்டுட்டு வந்த 3000ல இருந்து அவரோட ராயல் ஐடிவே ஒரு 1000 பேலன்ஸா இருக்குது, அதுல ஆக்டிவேஷன் பண்ணி அதன் மூலமாவும் 200, உங்களுக்கு கிட்டத்தட்ட 600 ரூபாய் இன்கம் 3வது நபர் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துலயே 3 நபரை கொடுக்கும் போதே கங்கா ஆக்டிவ் டேபிள் 3000 ரூபாய் எந்தவித டிடக்ஷனும் இல்லாம எடுத்துக்கலாம். 3வது நபர் மூலமா பாத்தீங்கன்னா ராயல் ஐடியில 600 ரூபாய் இன்கம் எடுத்துக்க முடியும். சோ அப்ப இவ்வளவு தானான்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கு. அது எப்படிங்கறத தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். சோ ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் பல இடத்துல வந்தாலும் நம்ம பயன்படுத்தும் போது தான் தெரியும். ஒரு சிலர் சொல்லி இருக்கலாம், நம்ம அதை கேட்காமையும் போயிருக்கலாம். இப்ப முதல் 3 நபர்னு சொன்னோம், அடுத்த நபரும் நகரும் போது கண்டிப்பா நம்மளுக்கு இன்னும் கூடுதல் வாய்ப்பு இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வருமானம் என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். நேரடி இணைப்புல 4வது 5வது நபர் ஒரே ஸ்ட்ரக்சர், சேம் ஸ்ட்ரக்சர்ல தான் இனி டிராவல் பண்ண போறோம். டைரக்ட் 4வது நபர்ல இருந்து அவங்க கொண்டுட்டு வர 3000 ரூபாய் முதல் 1000 அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமா கொடுத்துட்றாங்க. 2வது 1000 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அந்த நபர் ராயல் டேபிள்ல ராயல் ஐடியா கன்வெர்ட் ஆகுறாங்க. 3வது பாத்தீங்கன்னா காவேரி டேபிளுக்கு 1000 ரூபாய் எடுத்துட்டு டிராவல் பண்ண போறாங்க. சோ இதே மாதிரி தான் 5வது நபர் கொண்டுட்டு வரதும் இதே ஸ்ட்ரக்சர் தான். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்பதான் காவேரிக்குள்ள என்டர் ஆகிறோம். காவேரி டேபிள்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டேபிள் இருக்குது. அதுல முதல் டேபிள் பாத்தீங்கன்னா காவேரி டேபிள் 2000. அப்ப பேருக்கு ஏத்த மாதிரி 2000 எடுத்துட்டு தான் உள்ள போகணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 4வது நபரை நீங்க கொடுத்ததையுமே உங்களோட ஐடி பாத்தீங்க அப்படின்னா காவேரி டேபிள்ல போய் என்ன ஆகும், பிளேஸ் ஆயிடும். அப்ப பாருங்க, அங்க 1000 எடுத்துட்டு 2000ல என்ன நடக்கும், 1000ல என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம இறுதியில பார்க்க போறோம். அப்போ 5வது நபர் கொடுக்கற வரைக்கும் 4வது நபர்கிட்ட வந்த அந்த காவேரி டேபிளுக்கு உண்டான 1000 வெயிட்டிங்ல இருக்காது. அழகா உங்க பேர்ல என்ன ஆகும், ஒரு ஐடி எடுத்துக்கிட்டு காவேரி லெவல் பிளானுக்குள்ள என்டர் ஆயிடுவீங்க. நான் சொன்னேன் 4வது நபர் வரைக்கும் ராயல் ஐடிக்கு உங்களோட இன்கம் 200 அப்படின்னு சொன்னேன் நேரடி இணைப்புல. அப்ப 4வது நபர் மூலமா 1000 ரூபாய் இன்கம் ஆகும். ராயல் ஐடி ஆக்டிவேஷன் பண்றதுனால 200 உங்களுக்கு ஒரு இன்கம். அப்ப 1200 இன்கம் 4வது நபர் நேரடி இணைப்புல வரும்போது. அதே டைரக்ட்ல 5வது நபர்ல பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் இன்கம் ஆகும். உங்களோட டைரக்ட்ல ராயல் ஐடி 5வது ஐடி ஆக்டிவேஷன் பண்ணும்போது 500 இன்கம். இனி வரக்கூடிய 5ல இருந்து டைரக்ட் 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்லிமிட்டடா எத்தனை டைரக்ட் கொடுத்தாலும் ராயல் ஐடியில 500 இன்கம். அப்ப ராயல் ஐடிக்கே 1000 ரூபாய் 50% ஸ்பான்சர் உங்களுக்கே வந்துருது அப்படின்னா எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. இன்னொரு 1000 ரூபாய் காவேரி டேபிளுக்கு. அப்ப பாருங்க இங்க வாய்ப்புகள் எந்த இடத்துல எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. சோ இதெல்லாம் ஆக்டிவ் டேபிள்னு சொன்னது நம்ம ஸ்பாட் இன்கமா எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை தான் நம்ம இங்க அத்தனையுமே நம்மளுக்கு கங்கா ஆக்டிவ் டேபிள் சிஸ்டம் கொடுக்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நேரடி இணைப்புல கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 4வது 5வது நபரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 ஸ்டார் அச்சீவர் ஆயிடுறோம். சோ அப்ப பாருங்க, சோ 1 ஸ்டார் அச்சீவருக்கு சாதாரண இல்ல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பும் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கு. அது ஒரு ஸ்பான்சர் இன்கம் ரிலேட்டட். அது என்னங்கிறத நம்ம இறுதியில பார்ப்போம். அப்ப டிஃபால்ட்டாவே 1 ஸ்டார் அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம். கங்கா ஆக்டிவ் டேபிள்ல நேரடி இணைப்புல 5 நபர்கள் கொடுத்த நபர்கள் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 6வது நபரை கொடுக்குறீங்க. 6, 7, 8 இந்த 3ம் சேம் ஸ்ட்ரக்சர். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1000 இன்கம் ஆகும். ராயல் ஐடி ஒன்னு கிரியேட் ஆகுது. 6வது நபரா உங்களுக்கு கீழே ராயல் டேபிள்ல வர்றாங்க.
அப்ப அந்த இடத்துல 500 இன்கம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கூடுதலா இங்க பாத்தீங்கன்னா 1500 இன்கம் 6வது நபர் மூலமாவும் 7வது நபர் மூலமாவும் 8வது நபர் மூலமாவும் 1500 இன்கம். அப்ப இங்கேயும் ஒரு காவேரி டேபிள் 1000 1000ன்னு போட்டிருக்குன்னு பல பேர் யோசிக்கிற மாதிரி இருக்கு. நான் தான் சொன்னேன், ஒட்டு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா காவேரி டேபிள்ல ஃபர்ஸ்ட் டேபிள் பாத்தீங்கன்னா 2000, அடுத்த டேபிள் பாத்தீங்கன்னா 3000. இப்ப 6 7 8 ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸா இருக்கக்கூடிய அந்த 1000 1000 பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட காவேரி டேபிள்குள்ள உங்களை என்டர் பண்ண வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் 3000 வரைக்கும் இங்க வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 6வது நபரை நீங்க கொடுத்ததையுமே இந்த காவேரி டேபிள் இருக்கக்கூடிய 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு காவேரி லெவல் டேபிள் 3000க்குள்ள என்டர் ஆயிடும். அங்க என்ட்ராய் என்ன பண்ண போகுது, ஏன் 2 பேர் வர்றதுக்கு முன்னாடியே ஏன் இது கொடுக்குற மாதிரி சிஸ்டம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம கூட அப்படி யோசிச்சிருக்க மாட்டோம். அப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கு. அதை என்னங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, நேரடி இணைப்புல 6 7 8 கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது நம்ம 2 ஸ்டார் அச்சீவர் அப்படிங்கிற அச்சீவர் லிஸ்ட்லயும் நம்ம ஆட் ஆகுறோம். அப்ப பாருங்க, 6வது நபர்ல இருந்து ஒவ்வொருத்தருகிட்ட இருந்தும் 1500 நம்மளுக்கு இன்கமா கிடைக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்ல, நேரடி இணைப்புல 9 10 11 12 இந்த 4 நபர்களுக்கும் சேம், அவங்க ஒவ்வொருத்தரும் கொண்டுட்டு வர 3000 ரூபாய் சேம் ஸ்ட்ரக்சர் தான். 1000 ரூபாய் இன்கமாவும் ராயல் ஐடி டைரக்ட் 9வது ராயல் ஐடியா பாத்தீங்க அப்படின்னா ராயல் டேபிள் உங்களுக்கு கீழே வருவாரு. அவர் கொண்டுட்டு வர 1000த்துல 500 உங்களுக்கே இன்கம். அப்ப டோட்டலா 1500 இன்கம். டைரக்ட் 9ல இருந்து 12 வரைக்கும் இதே ஸ்ட்ரக்சர் தான். அப்போ ஒவ்வொருத்தர் மூலமாவும் ஸ்பாட் இன்கமாவே நம்ம 1500 எடுக்கலாம் அப்படின்னா எப்படி வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, பேலன்ஸா இருக்கக்கூடியது ஒவ்வொருத்தருகிட்ட இருந்தும் காவேரி டேபிள் 1000 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் மட்டும் இங்க இருக்குது. அந்த 1000 ரூபாய் எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி டேபிள் 4000 டேபிள்குள்ள என்டர் ஆகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாருனாலையும் ஒட்டுக்கா ஒரே நாள் 5 பேர் 10 பேர் 5 பேர் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்ன அப்படின்னா கிடையாது. ஒரு சிலர் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சிலர் எனக்கு இன்னைக்கு சம்பளம் இல்லை, நாளைக்கு வரும், நான் போடுறேன் அப்படிம்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 9வது நபருக்கு இன்னைக்கு வாய்ப்பை கொடுத்துட்றோம் அப்படின்னாவே இந்த 1000 எடுத்துக்கிட்டு அழகா காவேரி டேபிள் 4000 டேபிளுக்குள்ள உங்களோட ஐடி என்ன ஆயிடும், என்டர் ஆயிடும். யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா 10 11 12 இந்த 3 நபர்கள் நீங்க டைரக்ட்ல கொண்டுட்டு வர வரைக்கும் உங்களோட ஐடி 9வது டைரக்ட்ல இருக்கிறது வெயிட் பண்ணாது. அழகா அந்த 1000 எடுத்துக்கிட்டு காவேரி டேபிளுக்குள்ள போய் என்டர் ஆயிடும். ஸோ எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு வழியிலும் நம்ம காவேரி டேபிளுக்குள்ள என்டர் ஆகலாம். அதுவும் எப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப நேரடி இணைப்புல 12 நபர்களை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 ஸ்டார் அச்சீவர் லிஸ்ட்ல நம்ம ஆட் ஆகுறோம். ஸோ அதுக்கும் ஏன் இந்த 3 ஸ்டார் அச்சீவர் நம்மளுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு பார்க்க போறோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா நேரடி இணைப்புல இது வரைக்கும் 12 நபர்களா வாய்ப்பை கொடுத்தா என்னன்னு பார்த்தோம். இப்போ 13வது நபர்களுக்கு நம்ம இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் கொண்டுட்டு வர 3200ல 200 டிஸ்ட்ரிபியூஷன் போக 3000 ரூபாய் எப்படி பெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இன்கம் 1700. இதுக்கு முன்னாடி 1500 பார்த்தோம். இப்ப கூடுதலா ஒரு 200 சேர்த்து இன்கம் 1700 இன்கமாவும் ராயல் ஐடி உங்களுக்கு கீழே 13வது ஐடியா இவங்க டைரக்ட்ல 13வது நபர் ஆக்டிவேஷன் ஆவாரு. அதன் மூலமாவும் ஒரு 500 1700 500 கூட்டினீங்கன்னா 2200 இன்கம். அப்ப பாருங்க, அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 300 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா அழகா நம்மளோட கம்பெனிக்கு டிராவல் ஆகுது. ஸோ அதை பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியோட வளர்ச்சிக்கு அது பயன்படுத்தப்படும். யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல எல்லாருமே நேரடி இணைப்புல 13 நபர்களை தாண்டி தான் நம்ம கொடுக்க போறோம். அப்படி இருக்கும் போது 2200 ரூபாய் இன்கம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்ப என்னன்னா ஒரு 2 நபரை கொடுத்துட்டோம் அப்படின்னா 4400 ரூபாய் நம்மளோட இன்கம். ஒரு 4 நபரை கொடுத்துட்டோம் அப்படின்னா கால்குலேஷன் போட்டு பாருங்க 8800 ரூபாய் நம்மளோட இன்கம். அப்ப போக போக என்னாகும் அப்படின்னா நம்ம ஈஸியா அழகா நம்ம பிளானை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அப்ப சொல்லக்கூடிய நபர் கண்டிப்பா அனலைஸ் பண்ணுவாரு. நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலை 3000 ரூபாய் ஒரே ஒரு முறை உதவியா கொடுத்து 2வது நபரை கொடுக்கும் போதே எடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய இன்கம் எடுக்கிறதுக்கு
கூடுதலா 3வது நபருக்கு மட்டும் வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா இத்தனை வாய்ப்பு இருக்கும்போது நேரடி இணைப்புல வாரத்துக்கு ஒரு நபர் கொடுத்தா கூட நம்மளுக்கு என்ன இன்கம் வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க அழைச்சிக்கிட்டு வந்த நபர் கால்குலேஷன் போட்டு பார்ப்பாரு. அழகா இதனோட இன்கம் வருங்காலங்கள்ல எல்லாருமே நம்ம கையிலயும் வரக்கூடிய வாய்ப்பு சிஸ்டம் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தது கங்கா ஆக்டிவ் டேபிள். அப்ப எல்லாத்துலயுமே ஸ்பாட் இன்கம் என்னங்கிறத நம்ம டிசைட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுல முதல் நபர் நம்ம நேரடி இணைப்புல கொடுக்கும்போது 3000 எடுத்துக்கிட்டு பவானி 3000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகும்னு சொன்னோம். இப்போ அந்த இடத்துல தான் நீங்க நிக்கிறீங்க. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க வர வைக்கிறதா நம்மளோட நோக்கம். எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணும். பட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல வாங்கக்கூடிய வருமானத்தை குளோபல் ஆட்டோ ஃபில்லிங் மூலமா தான் நம்ம ரிசீவ் பண்றோம். அப்ப என்னன்னா இங்க வந்திருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய 2 நபர்கள் வந்தாங்க அப்படின்னா உங்க ஐடிக்கு கீழே நம்மளோட 3000 டேபிள் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப இந்த 2 நபரும் நான் நேரடி இணைப்புல கொடுத்தவங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல யாரெல்லாம் வந்ததையுமே ஒவ்வொரு நபரை வாய்ப்பை கொடுத்து வர்றாங்களோ அவங்க இந்த இடத்துல டிராவல் ஆவாங்க. அப்ப பாருங்க 2 பேரு கொண்டுட்டு வரதுல இருந்து முதல் நபர் மூலமா வரக்கூடிய 3000ல 2500 நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கேரி ஓவர் ஆகுது. அது பாத்தீங்கன்னா பவானி 5000 டேபிள். அப்ப 2500 தான். இன்னொரு 2500 அடுத்த நபர் கொண்டுட்டு வரதுல இருந்து ரெண்டையும் சேர்த்து 5000 எடுத்துக்கிட்டு பவானி 5000 டேபிள்குள்ள என்டர் ஆகுறீங்க. அப்ப இங்க பேலன்ஸா இருக்கக்கூடிய 500 1000 ரூபாய் உங்களோட டோட்டல் இன்கமா ரிசீவ் பண்றீங்க. இதுதான் நம்மளோட பவானி டேபிளோட ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட். அடுத்த டேபிள்குள்ள பாருங்க, இதே மாதிரி 5000 எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் 3000 டேபிள்ல இருந்து வர்றாங்களோ உங்க ஐடிக்கு கீழே 2 நபர்கள் வரும்போது உங்களுக்கு இந்த டேபிள் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அதுவும் பாத்தீங்கன்னா 5000ல 4500 நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கேரி ஓவர் ஆகுது. 500 ரூபாய் நம்மளோட இன்கம். அப்ப ரெண்டையும் டோட்டல் போட்டு பாருங்க 9000 ரூபாய். அப்ப பேலன்ஸா இருக்கக்கூடிய 2500 1000 ரூபாய் நம்மளோட ப்ராஃபிட். இப்ப அழகா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 4500 பிளஸ் 4500 9000 ரூபாயை எடுத்துக்கிட்டு அடுத்த டேபிளுக்குள்ள என்டர் ஆகுறீங்க. ஓகே மேடம், இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க காவேரி லெவல் பிளான்ல 4000 வரும்போது முதல் 1000 எடுத்துக்கிட்டே உள்ள போய்க்கலான்னு. அதே மாதிரி இங்க போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா இங்க அதுக்கு வாய்ப்பு கிடையாது. வந்த நபர்கள் இங்க நம்ம வெயிட் பண்ணணும். கீழே 2 நபர்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 9000 எடுத்துக்கிட்டு தான் டேபிளுக்குள்ள என்டர் ஆகணும். அப்ப இப்ப பவானி டேபிள்ல ஆல்ரெடி 2000 நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா பவானி 9000 டேபிளுக்குள்ள உள்ள வந்துட்டீங்க. ஸோ பவானி அப்படின்னு டேபிள்னாவே குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல ஃபில் ஆகிறது தான். ஸோ இங்க யாருனாலையும் ஒரே நாள்ல 50யோ 100 பேர்த்தையோ 500 பேர்த்தையோ கொண்டுட்டு வர வைக்க முடியாது. அத்தனை நபர்களையும் நம்ம கொண்டுட்டு வர வேண்டிய இடம் பாத்தீங்க அப்படின்னா கங்கா ஆக்டிவ் பிளான். அங்க ஒவ்வொருத்தரும் நம்ம கொடுக்கக்கூடிய நபரோட ரிஃப்ளெக்ட் பாத்தீங்க அப்படின்னா அங்க நம்மளுக்கு ஸ்பாட் இன்கம் கொடுத்தாலும் பவானி டேபிள்ல குளோபல் இன்கமையும் கொடுக்க சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, வந்த நபர்கள் எல்லாமே எல்லா இன்கமையும் சீக்கிரம் வாங்கணும்னு தான் யோசிப்போம். அது சிஸ்டமா கொடுத்தாலும் சரி நம்மளா வாங்கினாலும் சரி. அப்ப அது அத்தனை நபர்களுக்குமே உழைப்ப போடக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் பிளான். ஸோ இப்போ இங்க 9000 எடுத்துட்டு வந்த நீங்க 2 நபர்கள் உங்களுக்கு கீழே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொண்டுட்டு வர ஒவ்வொரு 9000லையும் 8500 அடுத்த ஸ்டேஜுக்கும் 500 உங்களுக்கு இன்கம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா கேரி ஓவர் ஆகிறது அடுத்த டேபிளுக்கு 17000ம் 1000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட். இப்போ 3 டேபிள் உங்க ஐடி தாண்டி வந்திருக்கு. பவானி 3000, பவானி 5000, பவானி 9000. ஒவ்வொரு டேபிளையும் 1000 ரூபாய் ப்ராஃபிட். இது வரைக்கும் பவானி டேபிள ஒட்டு மொத்தமா 3000 ரூபாய் இன்கமோட நிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம 3000 இன்கம பார்த்துக்கிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ 17000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகுறீங்க. ஸோ பவானி 17000 டேபிள் அப்படிங்கிறது எப்படி வாய்ப்பு இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சிஸ்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெளிவா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ 17000ன்னு சொல்லிட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க உங்க ஐடிக்கு கீழே 2 நபர்கள் வந்தா பவானி டேபிள் அப்படிங்கிறது சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகும். இங்க பாருங்க பவானி டேபிள் 17000 டேபிள் 4 நபர்கள் இங்க வரும்போது கம்ப்ளீட் ஆகும். ஆனா ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு வர தொகையும் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டும் என்னங்கிறத இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ முதல் நபர் வர்றாங்க. ஸோ 4வது நபர் வர வரைக்கும் முதல் நபரோட டிஸ்ட்ரிபியூஷன் பிரியுமா பிரியாதான்னு யோசிப்போம். முதல் நபர் வந்ததையுமே அவருக்கு உண்டான வேலையை செய்வாரு. 3 இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாரு.
ஃபர்ஸ்ட் எடுத்தனே பாத்தீங்கன்னா உங்களோட ராயல் ஐடியை டாப் அப் பண்ணுவார். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ராயல் ஐடினே 1000 ரூபான்னு தான் சொன்னோம். இங்க 3000 எடுத்துட்டு ராயல் ஐடி டாப் அப் ஆகுதேன்னு பாக்குறோம் ஒரு சிலர். அப்ப என்ன அப்படின்னா 1000 ரூபாய் இருந்த இடத்துல உங்களோட ராயல் ஐடி எந்த இடத்துல இருக்குதோ அதே இடத்துல பொசிஷன்ல 3000 ரூபாய் உங்களுக்கு ஆட் ஆகும் போது 1000 ரூபாய் இருக்கும்போது என்ன இன்கம் உங்க ஸ்பான்சருக்கு கிடைச்சதோ அதே இன்கம்ல இருந்து 3 மடங்கு நீங்க ஸ்பான்சர் இன்கம் கொடுக்க போறீங்க. 2 பாட்டு தான் ராயல் ஐடியில டைரக்டுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்னா 200 இருக்கும், இல்லைன்னா 500 இருக்கும். இந்த 2 தான் ஆப்ஷன். அப்ப பாருங்க 3 மடங்கா போடும்போது ஒன்னா 600 இன்கம் கொடுப்பீங்க, இல்லையா 1500 இன்கம் கொடுப்பீங்க. ஸோ இதன் மூலமா நம்மளோட ஸ்பான்சருக்கு வருது. நம்மளுக்கு எப்போ இன்கம் வரும்னு கேட்டீங்கன்னா நம்ம நேரடி இணைப்புல கங்கா ஆக்டிவ் டேபிள்ல ஒரு 15 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்களும் பவானி 17,000 டேபிளுக்குள்ள வருவாங்க. அவங்க வந்ததையும் முதல் நபர் கீழே 17,000 எடுத்துட்டு வரும்போது அதுல வரக்கூடிய முதல் 3000 எடுத்துட்டு அவரோட ஐடி டாப் அப் ஆகும்போது அழகா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க நான் முதல் 4 நபருக்குள்ள ராயல் டேபிள்ல இருந்தாங்கன்னா 600 இன்கமும் இல்லைன்னா 1500 இன்கம் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அப்ப பாருங்க நீங்க கொண்டுட்டு வந்த அந்த 15 நேரடி இணைப்புல வந்த 15 நபர்களுமே ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க பவானி டேபிள் 3000 டேபிளுக்குள்ள என்ட்ரு ஆவாங்க. அங்க என்ட்ரான நபர் கண்டிப்பா பவானி 17,000 டேபிளுக்கு வந்தே தீருவாங்க. அப்ப பாருங்க உங்களோட இன்கம் ராயல் டேபிள்ல என்ன இன்கம் வாங்குனீங்களோ அதுல அப்படியே 3 மடங்கா உங்களுக்கு சிஸ்டம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட்டாவும் அதுக்கு மீதியே இருக்கக்கூடிய 9000 ரூபாய் பாத்தீங்கன்னா பவானி டேபிள் 9000 டேபிள்ல ரீபர்த் ஐடியா நீங்க பிளேஸ் ஆகுறீங்க. ஸோ அப்போ இந்த பவானி 9000 ரீபர்த் டேபிள் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவர் பவானி 17,000 டேபிளுக்கு வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா நீங்க அங்க போய் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஐடியா பிளேஸ் ஆவீங்க. அழகா அவங்க என்ன பண்ணுவாங்க, பவானி 17,000 டேபிளுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க உதவி கொடுக்குறீங்க. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சிஸ்டம் கொடுத்துருக்கு. நம்மளே உதவியா கொடுத்து தான் உள்ள வந்தோம். வந்த நம்ம இந்த இடத்துல நம்மளும் இன்னொரு நபர் வெயிட் பண்ணக்கூடிய நபரை சீக்கிரமா அடுத்த டேபிளுக்குள்ள என்டர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் உங்களுக்கான கூடுதல் வருமானத்தையும் சிஸ்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வாய்ப்பு சிஸ்டம் கொடுக்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல இது ஃபர்ஸ்ட் நபர் மூலமாவே இந்த இன்கம் அப்படின்னா 2வது நபரும் அதே 17,000 எடுத்துக்கிட்டு தான் உள்ள வருவாங்க. 8000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட். அதுக்கப்புறம் பாருங்க மீதி இருக்கக்கூடிய 9000 பாத்தீங்கன்னா 3 பார்ட்டா பிரியுது. அது எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் காவேரி லெவல் டேபிளுக்குள்ளயும் 3000 அதுக்கப்புறம் காவேரி லெவல் டேபிள்லயும் 4000 எடுத்துக்கிட்டு 4000 காவேரி லெவல் டேபிளுக்குள்ளயும் உங்களோட ஐடி என்டர் ஆகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம காவேரி லெவல் டேபிள்னு சொல்லி பார்த்தோம். எங்க பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல பார்த்தோம். டைரக்டா 4வது நபர்ல இருந்து பார்த்தோம். ஸோ சிஸ்டம் 2 வழியே கொடுக்கப்பட்டு இருக்கு. ஒன்று நீங்களா வந்து பிளேஸ் ஆகிக்கலாம், இல்லை நானா பிளேஸ் பண்ண போறேன்னு 2 வழி கொடுக்கப்பட்டு இருக்கு. அதுல எது முதல் நடந்தாலும் 2வதா நடக்கிறவங்க அந்த இடத்துல டாப் அப் தான் ஆகும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரே இடத்துல இருந்த நம்ம எத்தனை வருமானத்தை அந்த இடத்துல இருந்து கொடுக்க முடியுமோ அத்தனை வகையான வருமானத்தையும் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். ஸோ அதுல என்ன இன்கம் அப்படிங்கிறது நம்ம காவேரி லெவல் டேபிள்ல இனி பார்க்க போறோம். 3வது நபர் 17,000 எடுத்துட்டு வரும்போது முதல் 9,000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேலன்ஸா இருக்கிற 8000த்துல பவானி 5000 டேபிளுக்கு உங்களோட பேர்லயே ரீபர்த்தாவும் பவானி 3000 டேபிளுக்கு உங்களோட பேர்லயே ரீபர்த்தாவும் என்ன ஆகுது, பிளேஸ் ஆகுது. இப்பதான் நான் சொன்னேன், இப்ப பவானி 5000 டேபிளுக்குள்ள ஒரு ஐடி போகுது அப்படின்னா அது யாருக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா பவானி 9000 டேபிளுக்கு வரக்கூடிய வெயிட் பண்ணக்கூடிய நபருக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அப்ப டக்குன்னு அழகா அடுத்த டேபிளுக்குள்ள வருவாங்க. அதே மாதிரிதான் பவானி 3000 டேபிள்ல ஒரு ரீபர்த் போகுது அப்படின்னா நீங்க முதல் நபரா அங்க போனீங்க அப்படின்னா 2வது நபர் வந்ததையும் அழகா என்ன ஆகும், பவானி 5000 டேபிளுக்கு வர்றதுக்கு பூஸ்டப் பண்றதுக்காக நீங்க அங்க போறீங்க. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுக்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல
பவானி 5000 டேபிளுக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இந்த இடத்துல ரீபர்த் அப்படிங்கிறதுல வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பவானி 3000 நம்ம பார்த்தோம். பவானி 3000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், 9000 டேபிளா இருக்கட்டும், ஒவ்வொன்றிலையும் நம்மளுக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட் இருக்குன்னு சொன்னோம். ஏற்கனவே 1000 ரூபாய ப்ராஃபிட்டை எடுத்து தான் இங்க வந்து நிக்கிறோம். 3000 அப்படிங்கிற 3 டேபிளோட இன்கமையும் எடுத்துட்டு தான் இங்க இன்கம் பார்க்க வந்திருக்கோம். திரும்பவும் எகெயின் அந்த இன்கம் பார்க்கறதுக்கு 3 ஐடி போகுது. 3 மட்டும் கிடையாது, 4வதும் ஒரு ரீபர்த் ஐடி காத்துக்கிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா 4வது நபர் வர்றது மூலமா அவரும் 17,000 எடுத்துட்டு வருவாரு. அதுல 8000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட். அப்ப பேலன்ஸா இருக்கக்கூடிய 9000 எடுத்துக்கிட்டு எகெயின் என்ன ஆகுது, ரீபர்த் ஐடி 9000 டேபிள்குள்ள என்டர் ஆகுறீங்க பவானியில. அப்ப பாருங்க, ஒரு நபர் இந்த 17,000 டேபிள்ல 4 நபர்கள்ட்ட இருந்து ரிசீவ் பண்ணிட்டாரு அப்படின்னா அங்க இருந்து இந்த 9000 ரீபர்த் என்ன ஆகும் அப்படின்னா அங்க 9000 டேபிள்குள்ள என்டர் ஆகி 17,000 டேபிள்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணும், உள்ள வர வைக்கும். அதே 20 நபர்கள் இந்த டேபிளை தாண்டோம் அப்படின்னா 10 நபர்களை 9000 டேபிள்ல இருந்து 17,000க்குள்ள என்ன ஆகும், அவங்கள என்டர் பண்ண வைக்கும். அப்ப பாருங்க, சோ அப்ப சாதாரண விஷயம் இல்ல, ரீபர்த்ங்கிறது ஒரு நபரே உள்ள என்டர் ஆகிறதுக்கு ஈக்குவல். அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க வந்து நம்ம 4 நபரா மாறறோம், 2 நபரா 9000 டேபிள்குள்ள என்டர் ஆகிறோம், ஒரு நபரா 3000 டேபிள்குள்ள என்டர் ஆகிறோம், இன்னொரு நபரா 5000 டேபிள்குள்ள என்டர் ஆகிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு 50 நபர்கள் இந்த டேபிளை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு டேபிளையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு சீக்கிரமா அடுத்தடுத்த டேபிள்குள்ள வருவாங்கன்னு பாருங்க. எக்ஸலண்டான வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க 4 நபர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை மட்டும் டோட்டல் போட்டு பாருங்க, 30,000 ரூபாய். அப்ப ஏற்கனவே 3 டேபிள்ல 1000 1000 3000 பார்த்தோம். இங்க 33,000 நம்மளோட இன்கம். யோசிச்சு பாருங்க, இந்த 33,000 வாங்கறதுக்கு நம்ம இந்த இடத்துல என்ன வேலையை செஞ்சு உள்ள வந்தோன்னு நம்ம யோசிச்சோம்னா தெரிஞ்சிடும். வந்தா 3200 டொனேஷனா கொடுத்து ஒரு நபரை கொடுத்ததையுமே நம்ம பவானி டேபிள்குள்ள என்டர் ஆயிட்டோம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு சிஸ்டம் நம்மளை நகர்த்திட்டு வந்திருக்கு. சிஸ்டம் இங்க நகர்த்தினாலும் நம்ம நகர்த்த வேண்டிய இடம் கங்கா ஆக்டிவ் டேபிள்ல. அப்ப பாருங்க, இப்ப கங்கா ஆக்டிவ் டேபிளையும் பார்த்துட்டோம், பவானி டேபிளையும் பார்த்துட்டோம். சோ இப்ப பவானி டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா பவானி டேபிள்ல 3 டேபிள் இருந்தாலும் 4வது டேபிள்ல தான் நம்மளுக்கு அற்புதமான வாய்ப்பு சிஸ்டம் கொடுக்கப்பட்டு இருந்தது. என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரீபர்த். நம்மளுக்கும் கூடுதல் வருமானம் பெறும், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா சிஸ்டம் கொடுக்கப்பட்டு இருந்தது. அது மட்டும் இல்ல, அடுத்த டேபிள் பாருங்க, காவேரி லெவல் பிளான் டேபிள். சோ காவேரி லெவல் பிளான் டேபிள் அப்படிங்கிறது இப்ப 2000. இப்ப தெரியும், நம்ம எங்கோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பவானி 17,000லயும் பார்த்தோம். கங்கா ஆக்டிவ் பிளான்ல 4வது நபரை கொடுக்கும் போது 1000 ரூபாய் இருந்தாலும் இந்த டேபிளுக்குள்ள என்டர் ஆகலான்னு சொன்னோம். இதே பவானி டேபிள்ல என்ன டேபிளுக்கு அமௌண்ட் தேவையோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அங்க உள்ள என்டர் ஆகணும். ஆனா காவேரி லெவல் பிளானுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் இருந்தாவே ஒவ்வொரு டேபிளுக்குள்ளேயும் நம்ம என்டர் ஆயிடலாம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல எது ஃபர்ஸ்டோ நம்மனால முடிஞ்சதுன்னா நம்மளோட கங்கா ஆக்டிவ் பிளான்ல 4வது நபரை கொடுத்துட்டு சீக்கிரமா இந்த டேபிளுக்குள்ள நம்மளே உள்ள வந்துடலாம். நம்ம முதல் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பவானியில 17,000 டேபிள்ல 2வது நபர் வந்துட்டாங்கன்னா எந்த இடத்துல இங்க இருக்கிறோமோ கூடுதலா அந்த இடத்துல 2000 எடுத்துக்கிட்டு டாப் அப் ஆகும். அப்ப என்னன்னா, என்ன வருமானம் கொடுத்தமோ அதுல இருந்து 2 மடங்கு வருமானத்தை கூடுதலா பெறதுக்கு உண்டான வாய்ப்பு சிஸ்டம் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கு. சோ ஒவ்வொரு ஐடிக்கும் கீழே, உங்க ஐடிக்கு கீழே 2 நபர்கள் வரும்போது இங்க பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய அந்த 1000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற அமௌண்ட் 50 ரூபாய் ஒருத்தர்கிட்ட இருந்து வரும். அப்போ பாத்தீங்க அப்படின்னா 80 ரூபாய் 2 நபருக்கு லெவல் இன்கம் ஆகும். ஸ்பான்சர் இன்கம் 20. யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அமௌண்ட் ஒருத்தருக்கு 50ங்கிறப்ப 2 நபர்கள் வரும்போது 100 ரூபாய். அந்த 100 ரூபாய் எப்படி பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா லெவல் இன்கமா உங்களுக்கு 80 ரூபாயும், இந்த இடத்துல ஸ்பான்சருக்கு பாத்தீங்கன்னா 20 ரூபாயும். அப்ப இங்க வந்த நபர்கள் லெவல் இன்கம் யாரெல்லாம் வாங்குறீங்களோ அதே டைம்ல உங்களை அறிமுகப்படுத்தின நபருக்கும் ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறதும் என்ன ஆகும், போகும்.
அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 15 நபர்கள் நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். 15 பேருமே காவேரி லெவல் பிளான்குள்ள என்டர் ஆகி அவங்க லெவல் இன்கம் ரிசீவ் பண்ணும்போது அழகா நீங்க ஸ்பான்சர் இன்கம் ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த டைம்ல 1 ஸ்டார் அச்சீவர் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அழகா ஸ்பான்சர் இன்கம் ரிசீவ் பண்ணலாம். பட் ஹோல்டுல தான் நிற்கும். வித்ட்ரா மட்டும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அப்போ 1 ஸ்டார் அச்சீவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அழகா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஸ்பான்சர் இன்கம் எடுத்துக்க முடியும். யோசிச்சு பாருங்க. ஸோ இது 1000க்கு சொன்னோம். ஆனா பிளானோடதே பார்த்தீங்கன்னா 2000 நம்ம பேரையே சொல்றோம். அப்போ நேரடி இணைப்புல 5வது நபரை கொடுக்கும்போது ஏற்கனவே 1000 எந்த இடத்துல இருந்தீங்களோ இன்னொரு 1000 ரூபாய் கூடுதலா டாப் அப் ஆகி இந்த வருமானம் 2 மடங்கா இன்னொரு டைம் 80 ரூபாய் லெவல் இன்கம் நீங்க வாங்குவீங்க. ஸ்பான்சர் இன்கம் உங்களோட ஸ்பான்சருக்கு கூடுதலா 20 ரூபாய் போகும். யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இது மட்டும் இல்ல, நீங்களா 4வது 5வது நபர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வருவீங்க கங்கா ஆக்டிவ் டேபிள்ல இருந்து. இதுவே பவானி 17,000 டேபிள்ல 2000 அப்படிங்கறத எடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்ட்டு 2 மடங்கு. அப்ப என்னாகும் அப்படின்னா இங்க 2000 ரூபாய் டேபிளா இருந்தாலும் 4 மடங்கு ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு டைம் வாங்குறதுக்கே இத்தனை இன்கம் இருக்குது 1000க்கு அப்படின்னா அதை இன்ட்டு 4 போட்டு பாருங்க எவ்வளோ இன்கம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் கிடையாது, 5வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 32 நபர்கள் வரும்போது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான ரீபர்த் ஐடிங்கிற கான்செப்டும் இந்த இடத்துல வைக்கப்பட்டு இருக்கு. 1000 ரூபாய் தான் இந்த இடத்துல ரீபர்த். சீக்கிரமா ரீபர்த் ஐடி அதனோட பிளேஸுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக 1000 ரூபாயிலேயே நம்மளுக்கு ரீபர்த் ஐடி கிடைக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. அந்த ரீபர்த் ஆன ஐடி பாத்தீங்க அப்படின்னா வேற எந்த டேபிளுக்குள்ளேயும் போகாது. காவேரி லெவல் பிளான் 2000 டேபிளுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க. அது மட்டும் கிடையாது, 6வது லெவல்ல 64 நபர்கள் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு 2 ரீபர்த் ஐடி கிடைக்கும். 64 நபர் வரைக்கும் 2 ரீபர்த் ஐடியுமே வெயிட் பண்ணாது. அப்ப முதல் 32 நபர் கம்ப்ளீட் ஆனதையும் ஒரு ரீபர்த்தும், அதுக்கப்புறம் வரக்கூடிய 32 நபர்கள் வந்ததையும் 2வது ரீபர்த்தும் உங்களுக்கு இன்கம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். முடிஞ்ச வரைக்கும் சிஸ்டம் நம்மளோட இன்கம் வெயிட் பண்ண வைக்கவே இல்லை. அது எத்தனை நபர்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னு எனக்கு தெரியல. இதே நம்மளா இருக்கட்டும், மேக்சிமம் எங்கெங்க வெயிட் பண்ணி வச்சு இன்கம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபர் வந்தாவே 1000 எடுத்துக்கிட்டு காவேரி லெவல் பிளானுக்குள்ள என்டர் ஆயிடலாம். இன்னொரு நபர் வர வரைக்கும் அந்த 1000 இன்கம் அப்படிங்கிறது யாருக்கும் போகாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2000 டேபிள் அப்படின்னு சொன்னாலும் 1000 எடுத்துக்கிட்டே உள்ள வரக்கூடிய வாய்ப்பு நம்மளோட காவேரி லெவல் பிளான்ல இருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமா கொண்டுட்டு வர்றது பர்சன்டேஜ்ல இருக்கிறபடியா 1000 ரூபாய் இருந்தாலும் கரெக்டா அழகா டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. அது 2000 மாறும்போது இன்ட்டு 2 மடங்கா வாங்குறோம். ஏற்கனவே வந்துட்டோம்னாலும் டாப் அப் ஆகும்போது அதே இடத்துல இருந்து கூடுதல் வருமானத்தையும் நம்ம வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்ப காவேரி லெவல் பிளான்ல பாத்தீங்கன்னா 2000 பிளான்குள்ள வந்தாலும் நம்மளுக்கு 3 ரீபர்த் ஐடி இங்க கிடைக்குது. 3 ரீபர்த் ஐடியுமே 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு இங்க என்ன இன்கம் வாங்குறோமோ அது ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது 3 ரீபர்த் ஆகி 3 மடங்கா வாங்குறோம். அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 × 3 கிட்டத்தட்ட எத்தனை ஐடி ரீபர்த் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ அருமையான வாய்ப்பு. நம்மளோட காவேரி பிளான்குள்ள எவ்வளோ சீக்கிரம் வரணும்னு நம்மளா பிளான் பண்ணக்கூடிய ஆப்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்கு. அப்ப 4வது நபரை சீக்கிரமா கொடுத்து இந்த பிளான்குள்ள இந்த இடத்துக்கு உள்ள டிராவல் பண்ண ஆரம்பிப்போம். அந்த அற்புதமான வாய்ப்புலையும் நம்மளோட வருமானத்தையும் உறுதிப்படுத்துவோம். அது மட்டும் இல்ல, காவேரி லெவல் பிளான்ல 3000 டேபிளும் இருக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா 6வது 7வது 8வது நபர்கள் கொடுக்கும்போது இங்க வருவோம்னு சொன்னோம். 6வது நபரை கொடுத்தாவே இங்க உள்ள என்டர் ஆயிடலாம். அப்ப 7, 8 நம்ம கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலங்கள், ஒரு 2 நாள் 4 நாள் கூட எடுத்துக்கலாம். அந்த காலங்கள் வரைக்கும் கூட இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆக வெயிட் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க வருது. இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க ஐடிக்கு கீழே 3 நபர்கள் கம்ப்ளீட் ஆகும்போது கிட்டத்தட்ட 8 லெவல்ல என்ன ஆகுது, வருமானம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இதே காவேரி லெவல் பிளான் 2000ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐடிக்கும் உங்களுக்கு கீழே 2 நபர்கள் வருவாங்க. 11 லெவல் அது. இதுல இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 3 நபர்கள் வருவாங்க. 8 லெவல்ல கம்ப்ளீட் ஆகுது. அப்ப பாருங்க 8 லெவலுக்கு அந்த 1000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நடக்குது. இதுல மட்டுமே வரக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது இறுதியில ஷோ ஆகுது. எவ்வளவு இன்கம் அப்படிங்கிறத பாருங்க.
ஸோ 1000 ரூபாய்க்கு என்ன இன்கமோ அதே மாதிரி அடுத்த 1000 வரும்போது இன்ட்டு 2, அதே இன்னொரு 1000 8வது நபரை கொடுத்து வரும்போது இன்னொரு இன்ட்டு. அப்ப பாருங்க, வரக்கூடிய 1000க்கு போட்டது 3 மடங்கா இந்த இடத்துல நம்ம வாங்கக்கூடிய வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கு. ஏற்கனவே இதுல வந்துட்டோம் அப்படின்னா பவானி டேபிள் இருந்தும் நம்மளோட ஐடி இங்க வரப்போகுது. அப்ப பாருங்க, எங்க வந்தாலும் இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு முதல் வந்துட்டோம் அப்படின்னா டாப் அப் ஆகி வருமானத்தை நம்ம என்ன பண்றோம், கூடுதலா கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, இங்கேயும் ரீபர்த் ஐடி காத்துக்கிட்டு இருக்கு. 3வது லெவல்லையே 27 நபர்கள் வந்துட்டாங்கன்னா ஒரு ரீபர்த் ஐடி வருது. அதுவும் 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அப்பவே என்ன ஆகுது, பிளேஸ் ஆகி டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு ரீபர்த் மட்டும் கிடையாது. 4வது லெவல்ல பாத்தீங்கன்னா 81 நபர்கள் வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ரீபர்த் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்ப பாருங்க, சிஸ்டம் அப்படிங்கிற வாய்ப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப 81 டிவைடட் பை 3 போட்டு பாருங்க. அந்த நபர்கள் வந்தாவே ஒரு ரீபர்த் ஐடி அப்படிங்கிறது என்ன ஆகுது, நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இந்த நாம் டோட்டலா பாத்தீங்கன்னா 4 ரீபர்த் ஐடி. அப்ப என்ன ஆகுன்னா 4 ரீபர்த் ஐடியும் 4 இடத்துல என்ன ஆகும், பிளேஸ் ஆகும். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்கம் அப்படிங்கிறது எப்படி சிஸ்டம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல நம்மளுக்கு புரியும். அப்ப என்ன அப்படின்னா இந்த டேபிளுக்குள்ள மட்டும்தான் சுத்தம் அப்படின்னா இந்த டேபிள் இன்கமை எல்லாரும் சீக்கிரம் வாங்குறதுக்காக இந்த டேபிளுக்குள்ளேயே என்ன ஆகுது, இதனோட ரீபர்த் ஐடி ரொட்டேட் ஆகுது. ஸோ எங்க பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல சொன்னோம், காவேரி லெவல் பிளான் 2000 எடுக்கிறதுக்கு 1 ஸ்டார் அச்சீவர் ஆயிருக்கணும். இங்க 3000 எடுக்கிறதுக்கு 2 ஸ்டார் அச்சீவர் ஆயிருக்கணும். அப்ப என்னன்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 6, 7, 8 கொடுத்து இங்க உள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அழகா இந்த டேபிளோட இன்கம் எடுத்துக்கலாம். ஓகே மேடம், நம்ம தான் 6, 7, 8 கொடுத்து தானே இங்க உள்ள வந்தோம், அப்புறம் ஏன் ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கு 2 ஸ்டார் அச்சீவர் அப்படிங்கறது ஒரு சிலர் யோசிப்போம். நம்ம தான் 2 வழியில வரலான்னு சொன்னோம். கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 6வது நபர், 7வது நபர், 8வது நபர், இங்க 6வது நபர் கொடுக்கும் போதே இங்க வந்துடலாம். அப்படியும் இங்க ஸ்பான்சர் இன்கம் நம்மளுக்கு வரும். அந்த சுச்சுவேஷன்ல நம்ம எடுக்க முடியாது. அது ஒரு இடம். இன்னொரு இடம் பாத்தீங்க அப்படின்னா, நான் கங்காவில் ஒரு 5 நபருக்கு தான் வாய்ப்பை கொடுத்துருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட காவேரி லெவல்ல இங்க கங்காவில் வரதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பவானில 2வது நபர் வரும்போது இந்த இடத்துக்கு வருவோம். அப்ப இந்த 2ல எது முதல் நடந்தாலும் அப்ப ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது வரும். அப்ப அந்த டைம்ல நான் 2 ஸ்டார் அச்சீவரா இருந்தேன் அப்படின்னா இந்த வருமானத்தை நான் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 வழியில நம்ம எந்த வழியில தேர்ந்தெடுத்து வர்றோமோ அதை பொறுத்து தான் நம்ம 2 ஸ்டாருக்கு எலிஜிபிளா இருக்கமா இல்லையாங்கிறது தெரியும். அதை பொறுத்து நம்மளோட ஸ்பான்சர் இன்கம் இந்த இடத்துல நம்ம உறுதிப்படுத்துறோம். அது மட்டும் இல்ல, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காவேரி லெவல் பிளான் 4000 அப்படிங்கிற டேபிளுக்குள்ள வர்றோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 9, 10, 11, 12 இந்த 4 நபர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொரு காவேரி லெவல் பிளானுக்கு உண்டான 1000 இந்த இடத்துல பாருங்க. சிஸ்டம் ஏன் அந்த வெயிட் பண்ணாம 1000 எடுத்துட்டு உள்ள என்டர் ஆகுதுன்னு தெளிவா புரிய வரும். இப்போ 9வது நபரை நம்ம கொடுத்துட்டோம். 10, 11, 12 அந்த செகண்டே நம்ம கொடுப்போமான்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 3 நாள் 4 நாள் கால தாமதம் ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வெயிட் பண்ண வேண்டியது வரும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஐடியா பிளேஸ் ஆகிறதுக்கு. ஸோ அந்த வெயிட் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 9வது நபரை கொடுக்கும் போதே காவேரி 1000 எடுத்துக்கிட்டு அந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4000ல உங்க ஐடி பிளேஸ் ஆகும். அந்த 1000 ரூபாய் இந்த பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி அது டிஸ்ட்ரிபியூஷனை பண்ண ஆரம்பிச்சிரும். யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்புன்னு. இதே நம்மளா இருந்தா தெளிவா சொல்லிடுவோம். 4 நபர்கள் 12வது நபர்களை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 4000 எடுத்துக்கிட்டு உள்ள வாங்கன்னு தான் நம்மளே எல்லாரும் சொல்லுவோம். ஆனா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒருவர் கொண்டு வந்த அந்த 1000 ரூபாய் எதுக்காகவும் எங்கேயும் வெயிட் பண்ணக்கூடாது. இன்கம் அப்படிங்கிறது அனைவருக்குமே போகணும் அப்படிங்கிறதுக்காக 1000 எடுத்துக்கிட்டே ஒவ்வொரு டேபிளுக்குள்ளேயும் என்டர் ஆகுறோம். 3வது லெவல்ல பாருங்க 64 நபர்கள் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எகெயின் இந்த இடத்துல ரீபர்த் ஐடி ஒண்ணு கிடைக்குது. அது மட்டும் இல்ல 4வது லெவல்ல 256 நபர்கள் வருவாங்க. அந்த இடத்துல 4 ரீபர்த் ஐடி கிடைக்குது. அப்ப டிவைடட் பை 4 போட்டு பாருங்க. அந்த நபர் வந்ததையுமே ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது. அப்ப ரீபர்த் ஆன ஐடி எல்லாமே இந்த டேபிளுக்குள்ளேயே தான் பிளேஸ் ஆகும். அப்ப இங்க வாங்கக்கூடிய வருமானம் சீக்கிரமா எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்குள்ளேயே திருப்பி என்ன ஆகுது, ஐடி பிளேஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு ஐடி நம்மளோடதுக்கு 4000 ரூபாய் ரீச் ஆகும்போது நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது இங்க எந்த இடத்துல இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஷோ ஆகுது.
யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த ஒரு ஒரு டைம் மட்டும் கிடையாது. ரீபர்த் ஐடிக்கும் வாங்க போறோம். 5 ரீபர்த் ஐடிக்கும் இங்க வாங்க போறோம். அந்த 5 ரீபர்த் ஐடியும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும்போது அது 5 மடங்கா ரீபர்த் ஐடி பெருகிட்டே இந்த வருமானத்தை கொடுக்க போகுது. அப்ப எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ டைரக்ட்ல 9வது நபர் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க ஐடியா வந்து பிளேஸ் ஆகுறோம். ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பு. இதுல வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா 3 ஸ்டார் அச்சீவர் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்ப நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண நபர் கண்டிப்பா காவேரி லெவல் பிளான்குள்ள டிராவல் ஆகி லெவல் இன்கம் வாங்கும்போது நீங்க அறிமுக வருமானம் வாங்குவீங்க. அந்த அறிமுக வருமானம் நீங்க அந்தந்த டேபிளுக்கு உண்டான ஸ்டாரை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அது ஹோல்டுல நிற்கும். கம்ப்ளீட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதனோட வருமானம் அப்படிங்கிறது நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே கொண்டுட்டு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் அப்படிங்கிற ராயல் லைஃபையே நம்மளுக்கு கொடுக்க வந்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ராயல் டேபிள். ஸோ இந்த டேபிள் அதிகபட்சம் நிறையா டைம் நம்ம பேசிட்டோம். நேரடி இணைப்புல 4 நபர்கள் வரும்போது 200 அப்படிங்கிறதும் 5வது நபர்ல இருந்தும் 500 நம்ம ரிசீவ் பண்றோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெவல்லையும் டைரக்டா கொண்டு வந்த நபர் மேல இருக்கக்கூடிய 3 அப்பர் லைனுக்கு கூடுதலா 200 200ம், 2வது டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200ம், 5 6 7 அப்பர் லைன் இருக்கக்கூடியவங்களுக்கு 200ம், டைரக்ட்ல 3வது நபர் ராயல் ஐடியா கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு 200ம், 8 9 10 அப்பர் லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 200ம், 4வது நபர் உங்க டைரக்ட்ல வரும்போது 200 அப்படிங்கிறது உங்களுக்கும், 11 12 13 200 200 அப்படிங்கிறது பிரியுது. பேலன்ஸா இருக்கக்கூடிய ஹெல்பிங் சிஸ்டத்துக்காக மூவ் ஆகுது. ஸோ இதைத்தான் நம்ம ஆல்ரெடி நம்ம கங்கா ஆக்டிவ் டேபிளே 3வது நபர் வரும்போது டைரக்ட் 3 அப்படின்னு சொன்னோம். அப்போ டைரக்ட்ல ஃபர்ஸ்ட் நபர் மூலமா உங்களுக்கு 200ம், 2வது நபர் மூலமா 200ம், 3வது நபர் மூலமா 200ம், டோட்டல் 600 இன்கம். ராயல் டேபிள்ல ஐடியா 3 ஐடி வரும்போது இன்கம் அப்படிங்கிறத சொன்னோம். அது இந்த இடத்த கால்குலேஷனை வச்சுதான் நம்ம அந்த இடத்துல நம்மளை ஷோ பண்ணோம். அது மட்டும் இல்ல டைரக்ட் 5ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடா அவங்க கொண்டுட்டு வர 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு என்டர் ஆகக்கூடிய ராயல் டேபிள்ல 500 ரூபாய் உங்களுக்கு இன்கம் கொடுத்துட்டு மேல இருக்கக்கூடிய 3 அப்பர் லைனுக்கு இதே ஸ்ட்ரக்சர்ல 100 100 அப்படிங்கிறத டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. அப்படி பண்ணும்போது பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் 13 லெவலுக்கு நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 4 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஸோ இதை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலையை எத்தனை வருஷம் நம்ம மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்மளோட சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை வருஷத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ண வைக்க முடியும். இல்ல ஒரு 4-5 தலைமுறை சேர்த்து நம்மளோட டிராவல் பண்ணணுமான்னு இந்த இடத்துல கால்குலேஷனை போட்டு பார்த்தா தெரியும். ஸோ இப்ப பாருங்க 4 நபர்கள் சொன்னோம் நேரடி இணைப்புல, ஒரு நபர் மூலமா 200 சொன்னோம். அப்ப 4 நபர் பாத்தீங்கன்னா இன்ட்டு 200 போட்டீங்கன்னா 4 2 800 ரூபாய் உங்களோட இன்கம். வந்த நபர்கள் 4 நபர்களை கொடுக்கணும். அதுல அப்படி ஒரு கால்குலேஷன் தான் இந்த டேபிள்ல இருக்கு. ஆனா 10 20 30 40 50ன்னு அன்லிமிட்டடா நம்ம கொடுக்க போறோம். அப்போ ஒவ்வொரு 4 செட்டுக்கும் முதல் நபர் மூலமா 200 அப்படிங்கிறது உங்களுக்கு இன்கம் வரும். அப்ப நீங்க கால்குலேஷன் போட்டீங்கன்னா இதை விட கூடுதல் வருமானம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல இந்த 16 நபர்கள் 2வது லெவல்ல வருவாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா டிவைடட் பை 4 நம்ம தான் சொன்னோம். ஒவ்வொருத்தரும் 4 நபர்கள் வந்தாலும் அதுல இருந்து முதல் செட் மூலமா தான் நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அப்ப 4 × 200 எகெயின் 800 இன்கம் 2வது லெவல் மூலமா. அந்த 16 நபர்களும் 4 நபர்கள் 3வது லெவலுக்கு வரும்போது அப்போ உங்களோட 3வது லெவல்ல ராயல் ஐடி 64 ஐடி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா டிவைடட் பை 4 போடும்போது 16 நபர்கிட்ட இருந்து நீங்க 200 ரூபாய் இன்கம் ரிசீவ் பண்ணுவீங்க. 3200 ரூபாய். இதே மாதிரி நீங்க 13 லெவலுக்கு டோட்டல் போட்டு பாருங்க என்ன இன்கம் இந்த இடத்துல ஷோ ஆகுதுன்னு. இதுல இருந்து ஒரு 10% நடந்ததுன்னா நம்மளோட பொருளாதார சுதந்திரம் மேன்மை அடையுமா அடையாதான்னு பாருங்க. அவ்வளோ கூட வேண்டாம், 1% கால்குலேஷன் போட்டு பாருங்க நம்மளோட இன்கம்ல. இதுல இருந்து அந்த 1% எந்த அளவுக்கு நம்மளோட பொருளாதார சுதந்திரத்தை மேன்மை அடைய வைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா இந்த இடத்துல புரிய வரும். அப்ப 4 நபர்களுக்கே இப்படின்னா ஒவ்வொருத்தரும் 10 நபர்கள் 5 நபர்கள் கொடுக்கும்போது இங்க 13வது லெவல்ல ஷோ ஆகக்கூடிய வருமானம் 5வது 6வது லெவல்லையே நம்ம வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு சிஸ்டம் கொடுக்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல இது நம்ம கம்பெனியா இருக்கிறபடியா 10% டிடிஎஸும் 5% சர்வீஸ் சார்ஜ் இருக்கு. இங்க 3 நபர்களையாவது கம்பல்சரி கொடுக்கக்கூடிய நபர்கள் கங்கா ஆக்டிவ் டேபிள்ல உள்ள வந்தே ஆகணும். அதுதான் நம்மளோட மிகப்பெரிய ஒரு கண்டிஷன். ஏன்னா வந்ததன் நோக்கம் என்னன்னா நம்ம மட்டும் வருமானம் பார்க்க போறது இல்ல,
நம்மள நம்பி வந்த நபர்களையும் வருமானம் பார்க்க வைக்க போறோம். அப்ப நம்ம வாங்குறத நோக்கத்துல வைக்காம வரக்கூடிய அத்தனை நபர்களுமே வருமானம் பார்க்கணும் அப்படின்னா 3 நபர்களுக்கு குறைந்தபட்சம் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நபர்களா நம்ம கங்கா ஆக்டிவ் பிளான்ல கொண்டுட்டு வருவோம். அது மட்டும் இல்லாம இங்க வரக்கூடிய வருமானத்தை எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னா ஸ்பான்சர் இன்கம் தாண்டி 3 நபர்கள் தேவை. அது மட்டும் இல்ல 2வது நபர் கங்கா ஆக்டிவ் டேபிள்ல கொண்டு வரும்போது அதுல எந்தவித கண்டிஷனும் கிடையாது. அழகா அந்த 3000 ரூபாயை எந்தவித டிடக்ஷனும் இல்லாம நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ 3வது நபர் கண்டிப்பா தேவை. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பவானி இன்கம் எடுக்கிறக்கும், ராயல் இன்கம் எடுக்கிறக்கும், காவேரி லெவல் பிளான் எடுக்கிறக்கும், அது மட்டும் இல்ல கங்கா ஆக்டிவ் பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா 4வது நபர்ல இருந்து வரக்கூடிய இதை எடுக்கிறக்கும் நம்மளுக்கு அற்புதமான வாய்ப்பு. இந்த இடத்துல 3 நபர்களை நம்ம நேரடி அணையில இணைக்கும் போது கிடைக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி ராயல் இன்கம் எடுக்கிறதுக்கும் அதே சிஸ்டம் தான். ஏன்னா நம்ம நேரடி இணைப்புல கங்கா ஆக்டிவ் டேபிள்ல 3வது நபரை கொடுக்கும்போது ராயல் இன்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம ராயல் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ராயல் ஐடியா ஆக்டிவேஷன் ஆகியிருக்கணும். அந்த ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய பொறுப்பு முதல் 2 நபருக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பான்சர் 3வது நபரை கொடுத்து நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும். இதே நம்ம ஸ்பான்சருக்கு நம்ம 4வது ஐடியா ராயல் ஐடியில இருந்தோம் அப்படின்னா நம்ம கொண்டுட்டு வர 1000 ரூபாயே நம்மளோட ராயல் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கும். அழகா நம்மளோட ராயல் இன்கம் நம்ம எடுத்துக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறோம். அப்ப பாருங்க சிஸ்டம் அத்தனை நபர்களுமே ராயல் ஐடியா ஆக்டிவேஷன் கண்டிப்பா பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கண்டிஷன் இருக்கு அப்படின்னா அப்ப இதுக்கு முன்னாடி அந்த டேபிள்ல 13 லெவல்ல வாங்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது அத்தனை நபர்களுக்குமே உறுதி செய்யப்பட்ட வருமானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிய வரும். அதே மாதிரி நம்ம சொன்னோம் காவேரி லெவல் பிளான்ல 2000, 3000, 4000 அதுல வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கு 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார் ஒவ்வொரு டேபிளையும் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கணும்னு சொன்னோம். அப்போ இந்த வித கண்டிஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பொருளாதார சுதந்திரம் சீக்கிரமா நம்மளை கைக்கு வர வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல எத்தனை இடத்துல நம்ம போய் வந்தாலும் சரி நம்மளுக்கு உண்டான வருமான வாய்ப்பு இந்த இடத்துலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முறை 3200 ரூபாய் உதவியை கொடுத்து குறைஞ்சபட்சம் 3 நபர்களும் அதிகபட்சம் 13 நபர்களையும் தாண்டி நேரடி இணைப்புல கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வருமானம் அது மட்டும் இல்லாம நம்மளோட ராயல் லைஃப் 2025 எண்டிலேயே அத்தனை நபர்களுக்குமே கைகூடும்னு சொல்லிட்டு இந்த உழைப்பாளர் தினத்துல உழைக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இதுவரைக்கும் பொறுமையா கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு டெசிஷன் தான் நம்ம எடுக்கணும். இப்படி ஒரு வருமான வாய்ப்புல எல்லா டேபிளையும் வரக்கூடிய வாய்ப்புல இருந்து வருமானத்திலிருந்து 1% மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா கூட நம்மளோட வருமானம் என்னங்கிறது தெளிவா உங்களுக்கு புரிய வரும். ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டு இருக்கிற வருமானமும் இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தையும் சேர்த்தி பாருங்க. எந்த இடத்துல பொருளாதார சுதந்திரம் நம்ம மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிற கால்குலேஷன் உங்களுக்கே தெரிய வரும்னு சொல்லிட்டு விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல நீ விழிக்கின்ற பொழுதே விடியல், விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நன்றி, வணக்கம். நல்லதாய் நடக்கும்.